இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்காசை சீரியலுடைய ப்ரீ கேப், அதாவது சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் 4 லைன் வந்ததில் நமக்கே ஒரு குழப்பமான ஒரு இடத்த கொண்டு வச்சாங்க. நமக்கு மோரார்லெஸ் இதுதான் அப்படின்னு யூகிக்க முடியும், கெஸ் பண்ண முடியும் இதுதான்ட்டு. அதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மனோஜை பார்த்து நீ சாதிச்சிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அதே ட்ரெஸ்ஸில் அதே இடத்துல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி யார் இருக்கணும் வேணாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் ரோஹிணியை கட்டி பிடிச்சி, ரோஹிணி ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ இது நினச்சது பண்ணிட்டாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் மனோஜையும் பாராட்டிட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு இன்னமும் ஒரு பெரிய கஷ்டம் சரியாகலை. அதாவது ரவியும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வர போகிறதும் இல்லை. இமீடியட்டாக இப்போ தான் அவங்களை அனுப்பிட்டு அதுக்குள்ளே இங்கே கொண்டு வர காட்சி அதே ட்ரெஸ் போட்டிருக்கும் போது நடக்க போகிறது இல்லை. ஒன்று. இன்னொன்று, முத்து மீனா மேலே அவ்வளோ கோவமாக இருந்து முத்துவை வெளில அனுப்பணும்னு நினச்சி அதுக்கப்புறம் அண்ணாமலையை காரணமாக வச்சு நீ என் கூட வாங்கப்பா அப்படின்னு சொல்லி முத்து கூப்பிட்டதுனால அந்த மொத்த பிளானே ட்ராப் பண்ணி எல்லாரும் இங்கே ஒன்றா இருந்துக்கு தான் போகிறாங்க. அப்போ அதுக்கு பிறகு உடனடியாக சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னா ரோஹிணி ஒன்று அவங்க அப்பா பணம் கொடுத்தாரு, எங்கள் அப்பா பணத்தை கொடுத்தாரு, 20 லட்ச ரூபா கொடுக்குறான்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பற்றி கேள்வி கேட்டனால கதையை விட்டு நாங்கள் பிஸ்னஸ் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லணும். ஒன்று. இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் அப்படி இப்படின்னு சொல்லி ரோஹிணி ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ அப்படின்னு நமக்கு தோணவும் செய்யுது. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா வீட்டுடைய இவங்களுடைய ஃபேவரட்டான சைல்டுக்கு தான் முதல் பேரனோ பேத்தியோ பிறக்க போகுதுங்கிறதுக்கு அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஒன்று. இன்னொன்று, அந்த ஊரில் வேற பாட்டி ஒரு நிலத்தை வேற எழுதி கொடுக்குறாங்கல்ல, யார் இந்த முதல்ல பேரனையோ பேத்தியோ கொடுக்குறாங்களோ, அதனால அதுலேயும் வேற ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு தாயா நம்மளோட புள்ள அப்பாவாக போகிறோம் அப்படின்னு சந்தோஷப்படுறதுன்னு இந்த 3 விஷயமும் சேர்ந்து விஜயா சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, ரோஹிணி நிஜமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லை கதை விடுறாங்களா அப்படிங்கிறதா தான் அடுத்த கேள்வி இருக்கும். ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா இதை காரணமாக வச்சு அவங்களை இப்போதைக்கு உடனடியாக வீட்டை விட்டு துரத்த முடியாது. என்ன இருந்தாலும் உண்மையே தெரிஞ்சால் கூட, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பணக்காரங்க இல்லைன்னு தெரிஞ்சால் கூட இவங்க அஃபிஷியலாக ஒரு தாயா வேற ஆகிடுறாங்க. மனோஜ் ஃபுல்லாக மனோஜ் அவங்க பக்கம் இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம குழந்தை நம்ம குடும்பம் நம்ம தாண்டா அப்படின்னு ஏற்கனவே சுயநலமாக இருக்க மனோஜ் இன்னமும் எக்ஸ்ட்ரா சுயநலமாக்குற மாதிரி விஷயங்களும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பல திருப்பங்களுக்கு இவங்களுடைய ப்ரெக்னன்சி ட்ராக் ஒரு ஆரம்பத்தை கொண்டு வரும். இதே சமயத்தில் ஒருவேளை முத்து மீனாவும் மீனாவுடைய ப்ரெக்னன்சி ட்ராக்னு ஒரு ட்ராக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கலவரங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படியும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கூட கொஞ்ச நாளில் உங்கள் அப்பா வரமாட்டாரா, வளகாப்புக்கு வரமாட்டாரா, இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்துக்கு வரமாட்டாரா, உங்கள் அப்பா நம்பரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ரோதனைக்கு மேலே ரோதனை நிஜமாவே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் வரதான் போகுது ரோஹிணிக்கு. ஆனால் என்ன நடக்க போகுது, ரோஹிணி முழுசாக வெளியாகிற மாதிரி தான் இப்போ கடைசியாக மாட்டுறதுக்கு முன்னாடியே பேசினாங்க. இந்த குடும்பத்தில் மனோஜ் என் பக்கம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. இது அவங்களுடைய பிளானே ஆரம்பிச்சிட்டாங்களா, ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களாங்கிறது பொறுத்து போனால் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோல் ட்ராக்கை பற்றி என்ன கருத்து நினைக்கிறீங்க? ரோஹிணி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கதை எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? ரோஹிணி மாட்டாமலே இருக்கிறத பற்றியும், விஜயா கொஞ்சம் கூட மனசாட்சிலாம் பல நேரங்களில் நடந்துக்கிறத பற்றியும் உங்கள் கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்காசை சீரியலுடைய ப்ரீ கேப், அதாவது சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் 4 லைன் வந்ததில் நமக்கே ஒரு